செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அதனால் நீ தீங்கை காணாது இருப்பாய். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான வார்த்தை, நான் உன் நடுவிலே இருக்கிறேன், அதனால் நீ தீங்கை காண மாட்டாய். கவனிங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது உங்கள் நடுவில் இருப்பார்? எப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருப்பார்? வசனம் சொல்லுது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அப்ப இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எப்பொழுதெல்லாம் 2 பேராக 3 பேராக கூடுகிறீர்களோ, 2 பேராக 3 பேராக எப்ப கூடுறீங்க? குடும்ப ஜெபத்துல கூடுறீங்க. குடும்ப ஜெபத்துல கூடுறீங்க. 2 பேராக 3 பேராக 3க்கும் மேற்பட்ட நபர்களாக எப்ப கூடுறீங்க? சபையாக கூடும் பொழுது, சபை ஆராதனையிலே கூடும் பொழுது, சபை நிகழ்வுகளிலே நாம் கூடும் பொழுது அந்த கூடுகை நடைபெறுகின்றது. 2 பேர் 3க்கு மேற்பட்ட நபர்கள் கூடுகின்ற ஒரு நிலை. அப்ப சொல்றாரு, அப்ப என் நாமத்தினாலே நீங்கள் கூடுகிற அந்த நிலையிலே நான் உங்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே நீ தீங்கை காண மாட்டாய். எல்லாம் சொல்லுங்க, நான் தீங்கை காண மாட்டேன், நான் தீமையை காண மாட்டேன். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனங்களாகிய நமக்கு தீமையை காணாத ஒரு வாழ்க்கையை தான் நியமித்திருக்கின்றார். தீங்கை அனுபவிக்காத, தீங்கை பார்க்காத ஒரு ஒரு வாழ்வை தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்றார். ஆனா இந்த உலகம் தீமையை கொடுக்கின்றது, தீமை செய்கின்றது. பொல்லாத மனிதர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள். அதன் மத்தியிலும் கர்த்தர் அந்த தீமைகளை நன்மையாக மாற்றுகின்றவராக இருக்கிறார் என்று வேதத்திலே பல சம்பவங்களை, நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். யோசேப்ப தன்னுடைய சொந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து குழியில தள்ளி கொல்றதுக்கு முயற்சி பண்ணி அதை நடக்காதனால அவனை தூக்கி அடிமையா வித்து அவனுக்கு தீமை செஞ்சாங்க. பாருங்க, இந்த தீமை சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு செஞ்சாங்க. கர்த்தர் அந்த தீமையை நன்மையாக மாற்றி முடிய பண்ணினார். எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிபதியாக மாற்றினார். மனிதர்கள் தீமை செய்கிறார்கள். மனிதர்கள் செய்கின்ற அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றி முடிய பண்ணுகிறார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் தீமையிலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறது இல்லை. நன்மையிலே வாழ வேண்டும், நன்மையிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகின்றார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற அந்த மனிதர்களுக்கு நேபுகாத் நேச்சர் தீமை செய்கின்றான். ஒரு பொற்சிலையை தேசத்திலே வைத்து எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்றான். வணங்காதவர்களை அக்னி சூளையில தூக்கி போட்டு எரிக்கணும். பாருங்க, மற்றவர்களுக்கெல்லாம் 1 மடங்கு, இவர்களுக்கு மட்டும் 7 மடங்கு அக்னி சூளையில வெப்பம். இவர்களை தூக்கி உள்ள போடுறாங்க. இவங்க ராஜாவை வைத்த அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தூக்கி போடப்பட்டாங்க. ஆனா ஒண்ணுமே அவங்களுக்கு ஆகவே இல்லை. தலை முடி கூட கருகவே இல்லை. அந்த நெருப்பின் புகையின் மனம் கூட அவர்கள் மீது படவே இல்லை. யாரு தூக்கி போட்டாங்களோ, தூக்கி போட்டவங்க கருகி இறந்து போயிட்டாங்க. போடப்பட்டவங்க உலாவி கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவி கொண்டு இருந்தார். அதனால் அவர்கள் தீங்கை காணவில்லை, தீங்கை காணவில்லை. மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தீமை செய்கிறார்களோ அப்பொழுது பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு இறங்கி வந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். தீமையை நன்மையாக மாற்றுகிறவராக அவர் இருக்கின்றார். தானியேல் மீது பொறாமை கொண்டு அவனுக்காகவே ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு காரியங்கள்லாம் சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு கடைசியில் இயற்றியும் அவனை தூக்கி இதுல சிங்க கபிக்குள்ள தூக்கியும் போட்டுட்டாங்க.
சட்டத்தை இயற்றியாச்சு, சிங்கக்கவியில தூக்கி போடவும் செஞ்சாச்சு, தீங்கு செஞ்சுட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு ஒரு சேதமும் ஆகவே இல்லை. தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றினார், நன்மையாக முடிய பண்ணினார் என்று நாம் வேதத்துல பல சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். வசனம் சொல்கிறது, நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். தீமைக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில பகுதிகளையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். தீமையை நன்மையாக அவர் மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையாலே வெல்லு. அதாவது தீமைக்கு பதில் என்ன செய்யி, நன்மை செய்யி அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 27, 28 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராக மாத்திரம் வெளிப்படுவார். அவருடைய மனசே எப்படின்னா எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும் அப்படிதான் விரும்புறாரு. அப்ப தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட சொந்த பிள்ளைகளுக்கு எப்படி தீமை செய்வார்? கண்டிப்பா நன்மை செய்கிறவராக தான் அவர் இருக்கிறாரு. நன்மையை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அவர் செய்வார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மைக்கு எதிர்ப்பதம் என்னது? தீமை. ஆனா நன்மைக்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய தீமையை அவன் நிராகரித்து தீமைக்கு பதிலாக கிருபையை சேர்த்துக் கொள்கின்றான். என்னடா, கர்த்தர் அதை தான் விரும்புறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் தீமையும் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் நிறைந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நன்மையும் கிருபையும் நிறைந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் உன் நடுவிலே வாசமா இருக்கிறேன், எனவே நீ தீங்கை காண மாட்டாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இது விசுவாசத்திலே செயல்படுகின்ற ஒரு காரியம். நம்மளை சுத்தி எதிர்மறையா மத்தவங்களுக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கு எதிர்மறையா நடக்கிறது உங்களுக்கு நடக்காது. ஏன்னா நீங்க தீங்கை காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசமா இருக்கின்றார். கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறார். அவர் கூட ஜெபம் பண்ணும்போது கூட இப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீமைகள் தொடர்கதை ஆவது, தீமைகள் நீடித்திருப்பது கர்த்தருக்கு விருப்பமே கிடையாது. தீமையிலிருந்து அந்த பிள்ளை ரட்சிக்கப்படணும், தீமையிலிருந்து அவன் நன்மைக்கு வரணும், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு வரணும், இருளிலிருந்து இருந்து ஒளிக்கு வரணும், தாழ்வுல இருந்து மேன்மைக்கு போகணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பங்காக இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அப்படியே வாழ்ந்துடலாம், சமாளிச்சு வாழ்ந்துடலாம் அப்படின்னு கிடையாது. தீமைகளை நிராகரித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தர் விரும்புகின்ற அந்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாருமே வாழணும், எல்லாருமே வாழணும். பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க தரித்திரத்துல இருக்கலாம், அதை நீங்க நிராகரிங்க. ஏன்னா நீங்க தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் தரித்திரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்ப நீங்களும் நானும் கர்த்தரை நம்புறோம்ல, அப்ப கண்டிப்பா நம்ம செழிப்பாதான் இருப்போம், செழிப்பாதான் இருக்கணும். அதற்கான காரியங்களை நாம் பிரயாசப்பட வேண்டும், உத்வேகமாக செயல்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தை கிரியைகளிலே காமிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். முதல்ல நான் செழிக்கணும் அப்படின்றத விரும்பணும். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க வியாதியில பலவீனத்துல இருக்கலாம், ஆனா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய வியாதியும் பலவீனத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலேயே 2000 வருடத்திற்கு முன்பதாக சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப அது நீங்க அபியாசப்படுத்தணும். நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது உண்மையானால் அவரோடு கூட உயிர் தெழுந்ததும் உண்மை. எனவே என்னுடைய வியாதியை இயேசுவே அவர் சுமந்து தீர்த்துட்டார்னா அவருடைய தெய்வீக சுகத்தை நான் இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற விசுவாசத்துல நீங்க செயல்படும் பொழுது அந்த தெய்வீக சுகம் உங்களுடைய பங்காக மாறிவிடும். அந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பாருங்க,
எந்த நிலையில நம்மளுடைய விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கின்றவராக இருக்கின்றார். பாருங்க, மகா மேன்மையான விசுவாசம் அப்படின்னு வசனம் சொல்லுது. சாதாரண விசுவாசம் இருக்குது, அற்ப விசுவாசிகள் என்றார், லிட்டில் ஃபெய்த். இன்னொரு இடத்துல சொல்றாரு, உன் விசுவாசம் ரொம்ப பெருசு, பெரியது, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை கர்த்தர் சொல்றாரு. அப்ப விசுவாசத்தோட அளவை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு பெருசா இருக்குதோ அதற்கேற்றாற் போலதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அளவு பெருசா இருக்கும். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, வசனம் சொல்லுது, சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு துன்பம் வரும், அந்த துன்பத்திலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். இது ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த். சரிங்களா? இது ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த். இன்னொரு விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம்னா, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. எதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆப்ஷன் கர்த்தர் வைக்கிறார். எனக்கு ஒரு கேடு வராது அப்படின்னு விசுவாசிக்க போறீங்களா, அல்லது துன்பம் வரும், துன்பத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்க போறீங்களா? அப்ப உங்களுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில இருக்கிறதோ அதன் அடிப்படையில தான் உங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கும். சங்கீதம் 41:3 சொல்கிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அதாவது வியாதி படுக்கையே மாற்றி போடுவார். வியாதியில இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? சுகமாக்கிடுவார், விடுதலையாக்கிடுவார். வியாதி படுக்கையை முற்றிலுமாக மாற்றி போட்டு அவனை விடுதலையாக்கி சுகமாக்கி விடுவார். இது ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாசத்தின் அளவு. வியாதி வந்துருச்சுன்னா கர்த்தர் என்ன சுகமாக்குவார், ரைட், ஓகே. ஆனா இன்னொரு வசனம் இருக்குது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அதாவது வியாதி என் எல்லைக்குள்ளேயே வராது, என் வீட்டு பக்கமே வராது, எனக்குள்ளே வராது, வரவே முடியாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடவே நேரிடாது. இது ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்துல பல படிகள் இருக்கின்றது. உயிரோடு இருந்து, அது என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். ரெண்டுமே கர்த்தர் உங்க முன்னாடி தான் என்ன பண்ணி இருக்கிறாரு, வச்சிருக்கிறார். கவனிங்க, அந்த விசுவாசத்தின்படியே நம்மளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது பாருங்க. மத்தேயு 8:13 வசனத்துல நூற்றுக்கு அதிபதியை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. மத்தேயு 9:29 வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. நீ என்ன விசுவாசிச்சு வந்தீங்க? என் கண்ணு குருடு சரியாயி பார்வை அடையணும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன விசுவாசி இயேசுட்ட வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுஸ்மமாவேன், சுகமாகவேன். அப்ப அதன்படியே உனக்கு ஆக கடவுது. என்ன நீ விசுவாசிக்கிறியோ, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தீங்கு இல்லாத, தீமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். கர்த்தர் விரும்புகின்றார். பாருங்க, என்னென்ன காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு தான் நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பாருங்க, அதாவது எகிப்தியர்கள் என்றால் யார்? உலகத்தார், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவருடைய கட்டளைகளின்படி செவி கொடுத்து நியமங்களின்படி கை கொண்டால் அப்படின்னா, கர்த்தர் வைத்த நியமம் கட்டளை என்ன? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எகிப்தியர்கள், உலகத்தின் மக்களாக இருக்கிறார்கள். கவனிங்க, அப்ப நம்ம
வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? சரீரத்துல ஒரு வியாதி கூட இல்லாம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதியை காணாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அழகா ஏதேனை உண்டாக்கி ஆதாமையும் ஏவாளையும் அங்க வைக்கிறாரு. அங்க வியாதி இருந்துச்சா? ஒரு வியாதி கூட கிடையாது. ஒரு வியாதி கூட கிடையாது. ஏதேன்ல வியாதியே கிடையாது. ஏதேன் என்பது தேவனுடைய பரிபூரண சித்தம் செய்யப்படுகின்ற ஒரு இடம். சரிங்களா? அப்படிதான் மனுஷனுக்கு அவர் நியமித்த ஒரு இடம். அதான். அடுத்து நீங்க வெளிப்படுத்தல போய் படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க தேவனுடைய பரிபூரண சித்தம், புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்ட விட்டு அங்க இந்த பரம எருசலேம் இறங்கி வந்த பிறகு இப்ப ஜனங்கள்லாம் இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் வியாதி இல்ல. அதாவது ஆதி ஆகமத்திலையும் வியாதி இல்ல, வெளிப்படுத்தலையும் வியாதி இல்ல. அப்ப தேவனுடைய திட்டத்துல மனுஷனுக்கு என்று வியாதியே சொல்லுங்க கிடையாது. இடையில தான் வியாதி, பாவம் செஞ்சதுனால, இந்த உலகத்துல இருக்கிறதுனால, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கெட்டு குட்டி கிடக்கிறதுனால, பொல்லாத மனிதர்கள்னால வியாதிகள் இந்த ஆளுகை செய்கின்றது உலகத்தை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னா, எடுத்து வாசிங்களேன். அவனுடைய ஆசீர்வாதமான அந்த இதை பாருங்களேன். ஆதியாகமம் 15:15. ஆதியாகமம் 15:15 வாசிங்க. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். பாருங்க, அவனுடைய சாவை குறித்து, அதாவது வாழ்வின் முடிவை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார் என்றால், நீ வியாதியோடு அல்ல, சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். உன் பிதாக்கள் யாருமே சமாதானமா கல்லறைக்குள்ள போகல, வியாதியோடு பலவீனத்தோட தான் போய் சேர்ந்தாங்க. ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சமாதானமான ஒரு வாழ்க்கையின் முடிவு. எப்படிப்பட்ட வயதுலனா, இள வயதுல கிடையாது, நல்ல முதிர் வயது, நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். இள வயதின் மரணம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிடையாது. பாருங்க, ஆபிரகாம் அவனுடைய இந்த முடிவு எப்படி இருந்துச்சு, எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 25:8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும், சாதாரண ஆயுசு கிடையாது, பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். பாருங்க, கவனிங்க. அப்ப வியாதியோடு இழுத்துக்க பறிச்சுக்கன்னு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படி இல்லாம நல்ல முதிர் வயதிலே அவன் மரித்தான் என்று வசனம். அப்படி இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கின்ற நல்ல ஒரு முடிவு. பாருங்க, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும் பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருத்தன் கூட பலவீனப்பட்டவனே கிடையாதான். பலவீனம்னா என்னது சொல்லுங்க? நடக்க முடியாத ஒரு பலவீனம், உடம்புல ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது ஒரு பலவீனம், இயலாமை ஒரு பலவீனம், செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாம போறது ஒரு பலவீனம், நினைச்சதை சாப்பிட முடியாம இருக்கிறதும் ஒரு பலவீனம். சொல்லிக்கிட்டே போலாம், பலவீனம். அப்ப அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் புறப்படும் முன் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, பஸ்காவை அனுசரித்தார்கள். புளிப்பில்லாத அப்பம் அவங்க சுட்டு ஒரு ஆட்டை பலி செலுத்தி, ஆட்டோட ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அந்த ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசுறாங்க. அந்த மாம்சத்தை என்ன பண்றாங்க? சாப்பிடுகிறாங்க. பாருங்க, அதனால அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை என்று வசனம் சொல்கிறது. அப்ப எகிப்திலிருந்து அவர்கள் வெளிவரும் பொழுது எகிப்தியர்களின் வியாதி ஒன்று கூட அவர்களுக்குள்ளே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்காக ஒரு பஸ்கா பலியிடப்பட்டது. அந்த பஸ்காவை அவர்கள் அனுசரித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய பஸ்கா யாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவர். அவரை நம்ம எடுத்துக்கொள்கிறதுனால, அந்த பஸ்காவை, அதாவது திருவிருந்தை, கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கிறதுனால நம்ம சரீரத்துல வியாதி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம எந்த நிலையில அனுசரிக்கிறோம். அப்ப பஸ்காவை அனுசரிக்கிறதுக்குன்னு ஒரு சில முறைகளை கர்த்தர் வச்சிருந்தார். அதன்படி அவங்க கரெக்டா செஞ்சாங்க. அதனால அவங்களுக்குள்ள அந்த எந்த வியாதி இல்லை, அவங்களுக்குள்ள பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம்? பாத்திரமா எடுக்கிறோமா, அபாத்திரமா எடுக்கிறோமா? பாவத்தோடு எடுக்கிறோமா, பரிசுத்தமா எடுக்கிறோமா?
விசுவாசி எடுக்கிறோமா இல்ல அப்படி சும்மா ஏதோ கடமைக்கு எடுக்கிறோமா? இதெல்லாம் இருக்குது. இது 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 நம்மகிட்ட தெளிவா கரெக்டா நம்ம பஸ்காவை புசிச்சோம் அப்படின்னா எந்த வியாதியுமே சரத்துல இருக்காது. எல்லா வியாதியும் ஓடிரும். எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின ஒரு வியாதி நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். எடுத்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். புளித்த மாவு அப்படின்னா என்னதுன்னா துர்க்குணங்கள், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய துர்க்குணங்கள், கெட்ட குணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பேச்சு, கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்பாடுகள், இதையெல்லாம் கழித்து போட்டு களைந்து போட்டு நீங்கள் பஸ்காவிலே புசிக்கும் பொழுது குடிக்கும் பொழுது அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29, 31 அப்படியே வாசிங்களேன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகர் இங்க பாருங்க, மருந்தை எடுத்தும் வியாதி சுகமாகல. என்ன மருந்து? பஸ்கா. பாருங்க, ஏன் அப்படின்னா எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி என்ன பண்றானா? போஜனம் பண்றானா. இது எப்படின்னா, சுகர் ஹை லெவல்ல இருக்கும்போது சுகர் குறைக்கிற மாத்திரைய போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்க? சுகர் குறையும். சுகர் லோ லெவல்ல இருக்கும்போது சுகர் குறைக்கிற மாத்திரையை போட்டா என்ன ஆகும்? கதை முடிஞ்சிடும். பாருங்க, அப்ப பரிசுத்தமா பாத்திரமா எடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். பஸ்காவின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு பலவீன நீங்கி பலனாக மாறுகின்றோம். ஆனா ஒரு சுத்திகரிப்பு இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, நம்மை நாமே நிதானிக்காம அதை எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதற்கான பலனை நாம என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியாம போய்விடுகிறது. பாருங்க, அப்ப கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நாம் என்ன பண்ணணுமா? நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். கவனிங்க, அப்ப இந்த கர்த்தருடைய பந்தியை எடுக்கும் பொழுது எனக்காக, என்னுடைய மீறுதலுக்காக இயேசு காயப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது வந்தது, அவர் பாடுபட்டதனால நான் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்ததுனால நான் நோயோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எனக்கான தண்டனையை வாங்கி கொண்டதுனால நான் தேவ கோப ஆக்கினையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று நான் விசுவாசத்தோடு எடுக்கும் பொழுது, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நிலையில நாம் எடுக்கும் பொழுது நாம் பாத்திரவான்களாக பங்கு பெறுகின்றோம் கர்த்தருடைய பந்தியிலே. அப்ப பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்ளுகின்றோம். பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகின்றோம். கவனிங்க, இந்த மூளையோட அடிப்பகுதி ஹைப்போதலமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போதலமஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அடியில வந்து பிட்யூட்டரி அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்குது. அதான் மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் ஆல் பாடி. அதான் அந்த சுரப்பி தான் நம்ம எல்லாருடைய சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ற, சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உடல் உள்ளுறுப்புகள் சுரப்பிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ற அந்த சுரப்பிக்கு பேர் தான் பிட்யூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிட்யூட்டரி எதன் அடிப்படையில செயல்படுதுன்னா நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்படுகின்றது. இன்னைக்கு வேர்ல்டுல, உலகத்துல என்ன மாதிரி காரியங்களை சொல்றாங்க அப்படின்னா, டாக்டர் மெடிக்கல் சயின்ஸ்ல பாசிட்டிவா என்ன பண்ணணுமா? பாசிட்டிவா பேசணுமா? இப்ப உடம்புல ஒரு சரீரத்துல ஒரு பலவீனமா இருக்குது அப்படின்னா, என்னுடைய கணையை நல்லா வேலை செய்யல அப்படின்னா, கணையமே நீ நல்லா வேலை செய்யணும், நீ நல்லா வேலை செய்யணும், நல்லா சுரக்கணும் நீ அப்படின்னு சொல்லணுமா? கிட்னியை நீ நல்லா ஃபங்க்ஷன் ஆகு, ஹார்ட் நீ நல்லா ஃபங்க்ஷன் ஆகு, நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வார்த்தையில சொல்லும் பொழுது அல்லது இருதயத்தில் அதை நினைக்கும் பொழுது அது செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாருங்க, இதுதான் வேதாகமும் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவான்னு சொல்லு, நீ பலவானா மாறிவிடுவாய். ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. அப்ப நல்ல எண்ணங்கள், நல்ல சரீர
ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சில பேரை மன்னிக்காம கசப்பா வெறுப்பா அப்படியே காழ்ப்புணர்ச்சியோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது உங்க சரீரத்துல வியாதியை கொண்டு வந்துரும். அது வியாதியை கொண்டு வந்துரும். அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுவிட வேண்டும். அவங்களை ரிலீஸ் பண்ணிடணும். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு பகை உணர்வோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா வியாதியை நம்மளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அப்ப பாருங்க, வியாதியில மரிக்கிறவர்களை விட வியாதி வந்து விடுமோ என்கிற பயத்திலே மரித்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கொரோனா காலம் நல்ல ஒரு உதாரணம். கொரோனால செத்தவங்களை விட கொரோனா வந்துரும்ன்ற பயத்துல செத்து போனவங்க அதிகம். பாத்திருக்கீங்களா? கொரோனாவே இருக்காது, இவங்க போய் செக் பண்ண போய் சொல்லிட்டு போய் கொரோனா வாங்கிட்டு வந்துருவாங்க. பாத்திருக்கீங்களா? கொரோனாவே இருக்காது, உங்களுக்கு நல்லா தான் இருப்பாங்க, ஆனா அறிகுறி இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாதியை வாங்கிட்டு வந்துருவாங்க. பாருங்க, அப்ப வியாதியிலே மரிக்கிறவர்கள் விட வியாதியின் பயத்திலே மரிக்கிறவர்கள் அதிகம். பாருங்க, ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப பக்கத்து ஊர்ல ஃபுல்லுமே காலரா பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்குதான். அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த ஊர் எல்லையில நின்று கட்டி ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த ஊர்ல நான் வந்து ஊழியம் பண்றேன், இந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் காலரா அந்த கொள்ளை நோய் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு ஊரா அந்த காலரா பிசாசு என்ன பண்ணுதான் போய்கிட்டு இருக்குதான். டக்கு நிப்பாட்டிட்டார். ஏய், இங்க பாரு, மற்ற ஊர்ல காமிச்ச வேலையை அங்கேயே காமிக்க கூடாது, இங்க நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த ஊருக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது, இங்க ஓடி போயிரு, இந்த ஊருக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே சரிங்க சார், நான் என்ன பண்ண போறேன், போயிருந்த சைடே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருச்சான். பிசாசு போயிருச்சான். பாருங்க, இவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. திடீர்னு கேள்விப்படுறாரு, எந்த ஊர்ல ஒரு ஊழியம் பண்ணாரோ அந்த ஊர்ல 50 பேர் காலரால என்ன பண்ணிருக்காங்க, செத்து போயிருக்காங்க. இல்ல, 50 பேர் செத்து போயிட்டாங்க. எப்படி செத்து போனாங்க? நான் சொல்லிட்டுல வந்தோம், கட்டளை கொடுத்துட்டுல வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவர் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா பிசாசு செஞ்சுட்டு போதே, இங்க வா என்ன அங்கிட்டு போற, என்ன நான் சொன்னேன், நீ சொல்றதை கேட்காம உள்ள போய் வேலையை காமிச்சு விட்ட, 50 பேர் செத்து போயிட்டாங்க. சொல்லிச்சான், ஐயா, நான் காலராவை என்ன பண்ணல, அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, நான் அந்த ஊர் எல்லைக்குள்ளேயே வரவே இல்லை, நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க, கட்டியிருக்கிறீங்க, காலரா வரும்ன்ற பயத்திலேயே இவங்களுக்கு பேதி போய் செத்து போயிட்டாங்க. அதான் உண்மை. காலரா வந்துருமோ பக்கத்து ஊர்ல செத்து போறதையும் தூக்கிட்டு போறதையும் எரிக்கிறதையும் பார்த்துட்டு புதைக்கிறதையும் பார்த்துட்டு நம்மளுக்கும் வந்துருமோன்னு பயத்திலே என்ன பண்ணிருச்சான், லூஸ் மோஷன் போய் ஆள் அவுட்டு. பாருங்க, இது இது உண்மையாதான் இருக்கு. பாருங்க, ஒரு சில பேருக்கு பாருங்க, நான் கவனிச்சிருக்கிறேன், பயம் எதா தொட்டாலும் பயம், ஏதாச்சும் வந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி எண்ணியே வியாதி வந்துருது. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காக சுமந்து தீர்த்த அந்த வியாதியை நான் சுமக்க மாட்டேன் அப்படின்ற அந்த மனசுல எண்ணத்தோடு விசுவாசத்தோடு எடுக்கும் பொழுது நிச்சயமா அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து வாசிங்க, எரேமியா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும் பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தை ஆகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பதில்லை என்றும் தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள். கவனிங்க, பஞ்சத்தை ஆகிலும் காண்பது இல்லை, அதாவது பஞ்சத்தை பார்ப்பது இல்லை. பஞ்சம் என்பது தீமையா நன்மையா? தீமை தானே. அது யோசிக்கிறீங்க. பஞ்சம்னா பஞ்சு மிட்டாய் கிடையாதுங்க. பஞ்சம்னா ஒண்ணுமே இல்லாத நிலைமை. கவனிங்க, பஞ்சத்தை காண்பது இல்லை. அப்ப வறட்சி இல்லாமல், பஞ்சம் இல்லாமல், ஒரு தரித்திரம் இல்லாமல் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பாருங்க, வேதத்துல ஒரு சம்பவத்தை நீங்க படிக்கலாம். ஈசாக்கு வந்து ஒரு தேசத்துல இருக்கிறான். அந்த தேசத்துல பயங்கரமான பஞ்சம். அந்த தேசத்தின் குடிகளே என்ன பண்றாங்க, ஊரை காலி பண்ணிட்டு எகிப்துக்கு போறாங்க. நிறைய பேர் போறாங்க. இவனும் அதே போல என்ன பண்றான், பிளான் பண்றான், எகிப்துக்கு போயிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ போகாத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாரு. இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கேராரிலே குடியிருக்கிறான். அங்கே இவன் விதை விதைக்கிறான். 100 மடங்கு அவன் அறுவடையை காண்கின்றான். அந்த பஞ்ச தேசத்துல அவனை குறிச்சு வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எப்படி? எந்த தேசத்துல? செழிப்பான தேசத்துல கிடையாது, ஒரு ஆசீர்வாதமான தேசத்துல கிடையாது, ஒரு பஞ்ச தேசத்துல, பட்னியின் தேசத்துல, விதைச்சா கூட முளைக்காம இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தேசத்துல அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து
மகா பெரியவனானா. எப்படி 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 எப்படின்னா அவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறனால அவன் கையீடு செய்யற காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கின்றார். அப்ப பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். விரும்புகின்றார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அப்ப பஞ்சம் லைஃப்ல வராது, பட்டினி வராது, குறை வராது, தரித்திரம் வராது, செழிப்பு இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், ஐஸ்வர்யம் என்னைக்குமே இருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எலியாவை, நீ கேரியத்துக்கு போ, அங்க நான் உன்னை போசிக்கும்படி ஒரு காகத்துக்கு கட்டளையிடுறேன். உடனே அவன் என்ன பண்றான்? கேரியத்துக்கு போறான், கீழ்ப்படுகிறான். கேரியத்துக்கு போகவா? அங்க என்ன இருக்குது? அங்க ரெஸ்டாரண்ட் இருக்குதா? அங்க ஹோட்டல் இருக்குதா? அங்க மெஸ் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. ஆத்தங்கரைக்கு போகவா? அப்படின்னு அவன் கேள்வி கேட்கல. கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றான்? போறான். போனா அங்க காக்கா வந்து என்ன பண்ணுது? அப்பத்தையும் இறைச்சியும் கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டவிழ்கின்றார். சாரிபாத்துக்கு போன்னு சொல்றாரு, கீழ்ப்படிஞ்சு போறான். அது எந்த வீட்டுக்கு போக சொல்றான்? சாரிபாத்துல இருக்கிற ஒரு செல்வ சீமாட்டியோட வீட்டுக்கு போக சொல்லல, ஒரு விதவையின் வீட்டிற்கு போக சொல்லுகிறார். அந்த விதவை எப்படிப்பட்ட விதவனா, விறக புறகிட்டு இருக்கிற, எதுக்குன்னா சாப்பிட்டுட்டு சாகலாம் அப்படின்ற மாதிரி நிலைமை. அப்படிப்பட்ட தரித்திரத்துல, அந்த பஞ்சத்தின் உச்சத்துல வாழ்ற அவட்ட போக சொல்றார். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு போறான். பாருங்க, அவ கர்த்தர் வந்து கீழ்ப்படியும் பொழுது சூழ்நிலைகளை தலைகளாக திருப்பி ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். குறைவிலிருந்து நிறைவுக்கு திருப்புகின்றவராக இருக்கின்றார். நிறைவுக்கு திருப்புகின்றவராக இருக்கின்றார். அப்ப கீழ்ப்படியணும். பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. அதை இயேசுவோட கையில என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. பாருங்க, உலகத்துல வந்து கொடுத்தா குறையும், தேவனுடைய ராஜ்யத்துல கொடுத்தா சொல்லுங்க நிறையும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகின்றார். பேதுருவுக்கும் அப்படிதான். முழுவதும் பிரயாசப்படுறான், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனாலும் வார்த்தையின்படி கீழ்ப்படியும் பொழுது வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக மிகுதியான மீனை அவன் பிடித்தான். ஏசு கிறிஸ்து வர்றாரு, பெத்தானியாக்கு வர்றாரு. லாசரு மரிச்சு போய் 4 நாள் ஆகி போச்சு. கல்ல புரட்டி போட சொல்றாரு. எல்லாரும் சொல்றாங்க 4 நாள் ஆகிவிட்டதே, நாருமே அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்றாங்க? கீழ்ப்படிறாங்க. ஃபேக்ட் உண்மைதான், நாரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை அப்படிதான், இயற்கை அமைப்பு, இயற்கை சூழ்நிலை அப்படிதான். இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த மரித்த லாசர் உயிரோடு எழும்புகின்றான். நான் என்ன சொல்ல வரேன்னா, சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அபரிவிதமான ஆசீர்வாதங்களை அன்லிமிட்டடா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கீழ்ப்படியறதுக்கு மனசு இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். பாருங்க, ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு 5 நபர்களை வேலைக்கு அழைக்கிறார். அழைக்கும் போதே சொல்றாரு, உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு என் வீட்டுல வேலை இருக்குது. அந்த 3 நாளையில நான் சொல்றத அப்படியே நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா 3ஆவது நாள் முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். சம்பளம் மட்டும் கிடையாது, உங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல் என்னுடைய தோட்டத்துல, என்னுடைய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? வேலைகளை அமர்த்தி உங்களை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த 5 நபர்களும் வேலைக்கு சேர்றாங்க. 5 நபர்கள் வேலைக்கு சேர்றாங்க. அப்ப கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டாங்க. முதல் நாள் 5 பேருக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒரு கிடங்கு இருக்குது. அந்த கிடங்கு ஃபுல்லும் ஜல்லியா இருக்குது. அந்த ஜல்லியை அள்ளி கொண்டு போய் ரோட்ல போடணும். சரிங்களா? போட்டாங்க. அடுத்த நாள் வர்றாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா, ரோட்ல அள்ளி போட்ட ஜல்லியை கொண்டு போய் கிடங்குக்குள்ள மறுபடியும் போடணும். அதையும் போட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா யாருமே வரவே இல்லை. ஒருத்தன் மட்டும்தான் வந்திருக்கிறான். 4 பேரு வரவே இல்லை. ஒருத்தன் மட்டும் வந்திருக்கிறான். நின்றுகிட்டு இருக்கிறான். இன்னும் 4 பேர் எங்க? தெரியல சார். சரி, நீ என்ன பண்ற? மறுபடியும் கிடங்குல இருக்கிற அந்த ஜல்லியை அள்ளி கொண்டு போய் ரோட்ல போடு. சரிங்க சார் சொல்லிட்டு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிருக்கிறான்? அந்த கிடங்குல இருக்கிற அந்த ஜல்லி அள்ளி கொண்டு போய் ரோட்ல போட்டுட்டான். சம்பளத்தையும் வாங்கிட்டு, சரி நாளைக்கு நீ வா, உனக்கு நல்ல ஒரு பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாராம். உனக்கு ஒன்றும் புரியலையா? அப்புறமேட்டுக்கு சொன்னாரா, நான் சேர்க்கும் போது என்ன சொன்னேன்? என் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சீங்கன்னா 3ஆவது நாள் முடிஞ்ச உடனே உங்க சம்பளத்தையும் கொடுத்துருவேன். உங்களுடைய தகுதிக்கு ஏற்றாற்போல், உங்களுடைய படிப்புக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை கொடுத்து நான் அந்த வேலையில அமர்த்துவேன்னு சொன்னேன். ஆனா நீ ஒருத்தையும் மட்டும் தான் என்ன பண்ணி இருக்கிற? நான் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சிருக்கிற. மற்ற 4 பேர் என்ன பண்ணல? செய்யல. அதனால 4 பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், ஆனா முழுமையா கீழ்ப்படுகிறது இல்லை.
பாதியில என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோம். இப்போ வசனத்தை கேட்கும்போது, வார்த்தையை கேட்கும்போது கீழ்ப்படியணும் அப்படின்ற மனநிலை வருது, உடனே கீழ்ப்படிகிறோம். ஆனா முத நாள் செய்யறோம், அடுத்த நாள் என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல, அடுத்த நாள் வர்றதும் இல்ல, இப்படி போயிடுறோம். ஆனா கீழ்ப்படிஞ்சு தொடர்ச்சியாக வருகின்றவர்கள் உயர்வுகளை காண்கின்றார்கள். அவர்கள் பஞ்சத்தை காண்பதே இல்லை, செழிப்பை மாத்திரமே அவர்கள் காண்கிறார்கள். கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்து ஏசாயா 41 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41 அதிகாரம். உன் ஆ, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். யுத்தம் இல்லாத ஒரு வாழ்வு. சொல்லுங்க, யுத்தம் இல்லாத வாழ்வு. இது யாரு கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. எனக்கு யுத்தம் பண்றதே நம்ம தானே, அப்படிதானே? சண்டை சச்சரவு இல்லாம சமாதானமா இருக்கணும். ஆனா சண்டை போடுறதே நீதானம்மா, சண்டை போடுறதே நீதானே ஐயா. சமாதானத்தை விரும்புகிற நீ சமாதான காரணராக, சமாதான காரியாக இல்லாம சண்டைக்காரியாகவும் சண்டைக்காரனாகவும் இருந்தேன்னா எப்படி சமாதானம் இருக்கும்? யுத்தம் இல்லாமல் இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கல்ல, அப்ப சமாதானத்தை ஏற்படுத்துவர்களாக நீங்க இருக்கணும்ல, அப்படிதானே? பாருங்க, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ கெட். நீ எதை கொடுக்குறியோ அதை தான் நீ என்ன பண்ணுவ, பெற்றுக்கொள்வ. மத்தவங்ககிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்கிற நீ அன்பை கொடுக்குறியா? மத்தவங்க மூலியமா எனக்கு சமாதானம் கிடைக்கணும்னு நினைக்கிற நீ சமாதானத்தை விதைக்கிறியா? நீ எதை விதைக்கிறியோ அதை தானே அறுப்ப, அப்படிதானே? அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அப்ப சமாதானம் எனக்கு வேணும், நான் சண்டை சச்சரவு இல்லாம சமாதானமா இருக்கணும் அப்படின்னா என்னன்னா சமாதானமா வச்சுக்கிறணும். எனக்குள்ள சமாதானம் இல்ல அப்படின்னா எனக்குள்ள ஒரு யுத்தம் இருக்கும். எனக்குள்ள யுத்தம் இருந்துச்சுன்னா வெளியில அந்த யுத்தம் வரும். அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த யுத்தத்தை ஓய பண்ணுவதற்கு நான் கர்த்தரிடத்துல உதவி கேட்கணும். கர்த்தாவே, எனக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்குது, குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது அது அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும், சண்டை சச்சரவா மாறும். இப்ப நீங்க பைக்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தவன் ஆட்டோக்கார எவ்வளவு குறுக்க வந்துட்டான், என்ன பண்ணுவீங்க நீங்க? கோவம், பயங்கரமா கோவம் வரும். நல்ல மனநிலையோட போய்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு அறிவுலடா முட்டாளே வஞ்சிருவான், நான் சொல்லி திட்டிட்டு அவனும் பதிலுக்கு நம்மள வைவான். எந்த ஆட்டோக்காரனும் தப்பா ஒத்துக்கிறவே மாட்டான், அவன் தான் கரெக்டா. அதே மாதிரி இப்படி போவான், ரோட்லாம் பைக்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கும், அவன் இப்படி போவான், ஆனா அவன் போறது ரைட்டு அவன் நினைச்சுக்குவான். அப்ப பயங்கர கோவம் வரும். இந்த கோவத்தோட நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலை பார்க்க போவீங்க. வேலை பார்க்குற இடத்துல அந்த கோவத்தோட பிரதிபலிப்பு இருக்கும். அங்க 2 இடத்துல சண்டை போடுவீங்க. அங்க 2 சண்டை போட்டுட்டு அதோட வீட்டுக்கு வருவீங்க. வீட்லயும் அதே போலதான். இது வேலை பார்க்குற ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் பொருந்தும். தண்ணி குழாயில சண்டை. இங்க அப்படி கிடையாது. நம்ம முந்திலாம் இருந்துச்சு, இப்ப இருக்கு. தண்ணிலாம் குழாயில போய் யாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாம் வாங்கி தண்ணியை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. தண்ணி குழாய் சண்டை இருக்கும், அல்லது போன்ல யார்ட்டையாச்சும் பேசுற சண்டை, இல்ல பிள்ளைங்க மூலியமா ஒரு கோவம், ஏதாச்சும் ஒரு சின்ன கோவம், ஒரு கசப்பு, ஒரு சமாதானம் இன்மை வந்து அது அப்படி சூழ்நிலையவே என்ன பண்ணுது, பாதிக்குது. உங்களுக்குள்ள சமாதானம் அப்படி எல்லாரையும் விருப்பா பார்க்க ஆரம்பிப்போம், எல்லாருமே கசப்பா பார்க்க ஆரம்பிப்போம், எல்லாருமே விரோதியா பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா உனக்குள்ள யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. உனக்குள்ள என்ன பண்ண, உன்னுடைய மனசுக்குள்ளே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்குள்ள சமாதானம் இருந்துச்சுன்னா அந்த சமாதானம் மத்தவங்களை என்ன பண்ணும், பாதிக்கும். நீங்க சமாதானத்தை பெறணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மத்தவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. நீங்க அன்பை பெறணும்னு ஆசைப்படுறீங்களா, அந்த அன்பை நீங்க அதிகமா என்ன பண்ண ஆரம்பிங்க, செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிற அன்பு வெளியில வரும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கு புரியுதா? அப்ப யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். சரி, குடும்ப வாழ்வுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சூழ்நிலையிலையும் எதிரிகள் இருக்கிறாங்க, நம்மளை பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, நம்ம வளர்ச்சி விரும்பாதவங்க இருக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, நம்ம அழியணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு தீமை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்குக்கு வர்றாங்க, வீணான வழக்கு, தேவையில்லாம வம்புழுக்கிறாங்க, வாய் கொடுத்து வம்புழுப்பாங்க, ஜாடமாடியா பேசி என்ன பண்ணுவாங்க, வம்புழுப்பாங்க. நம்ம காதுல கேட்கிற மாதிரி சொல்லி குத்தி காட்டுவாங்க. எதுக்கு அப்படின்னா சண்டைக்கு இழுத்து வம்புழுக்கணும், சண்டைக்கு இழுக்கணும். இப்படி நீங்க அனுபவிச்சிருப்பீங்க பாருங்க. அந்த நேரத்துல நீங்க பதிலுக்கு என்ன பண்ணக்கூடாது, யுத்தம் பண்ண போகவே கூடாது. வசனம் சொல்லுது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு யுத்தம் கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி ஏதோ எதிர்மறையான வல்லமை பிசாசின் கிரியை இருந்து அவங்கள போராடி அவங்களுக்குள்ள அந்த காரியத்தை உட்புகுத்தி உங்களுக்கு விரோதமாக போராடுவதற்கு தூண்டுகிறது. அதான் உண்மை. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அமைதியா இருக்கணும். கர்த்தர் யுத்தத்தை பார்த்து கொள்வார். பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மேய்ப்பன் வந்து ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்க சமயத்துல ஆடுகள்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. மேய்ப்பன் என்ன பண்ணிருக்கிறாரு,
தன்னுடைய பார்வைகளை ஆடுகளை வைத்துவிட்டு ஒரு 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 ஸ்தலத்துல உயரமான இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஆனா மேய்ப்பனுடைய பார்வையில தான் ஆடுகள்லாம் இருக்குது. அப்ப ஓநாய்கள்லாம் என்ன சேர்ந்து செய்யுதுன்னா, ஓநாய்கள்லாம் போய் ஆடுகள்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுச்சான். ஓநாய்கள் என்ன பண்ணுது, ஆடுகள்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணுது, வம்புழுக்குது. அப்ப ஒரு சில ஆடுகள் என்ன பண்ணுது, அப்படி விலகி வந்துருச்சு. ஏன்னா நம்ம மேய்ப்பனோட பார்வையில இருக்கிறோம், மேய்ப்பன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு, வந்துருச்சு. சரிங்களா? ஒரு சில ஆடுகள் என்ன பண்ணுது, ஓநாய்கள் கூட போய் அதுவும் சேர்ந்து வாக்குவாதம் பண்ணுது, சண்டை போடுது. சண்டை போட்டு இருக்க சமயத்துல ஓனாய் என்ன பண்ணிருச்சு, ஆட்டை அடிச்சுட்டு போயிருச்சு. ஆனா வாக்குவாதம் பண்ணாம வெளியில வந்துச்சு பாத்தீங்களா ஆடு, ஓனாய் கூட வாக்குவாதம் பண்ணாம வெளியில வந்துச்சு பாத்தீங்களா ஆடு, அதுக்கு எந்த சேதமும் இல்ல. அந்த ஓநாய்க்கு சேதம் வந்துருச்சு. அந்த ஓனாய் அம்புகளால் தொலைக்கப்பட்டுருச்சு. என்ன காரணம்னா, மேய்ப்பன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மேட்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாத்துக்கிட்டு இருக்க சமயத்துல ஆடும் ஓனாயும் கலந்துருக்குது. அப்ப அவரால் என்ன பண்ண முடியாது, அம்ப எய்ய முடியாது. அன்பை எய்ந்தா ஆடுகளுக்கும் பாதிப்பு வந்துடும். குறி தவறி ஆட்டு மேல பச்சுன்னா ஆடும் செத்துரும். என் கையாலேயே ஆட்டை கொள்ற மாதிரி நிலைமை வந்துடும். அப்ப விலகி வருது பாத்தீங்களா வாக்குவாதம் பண்ணாம ஆடு. அப்ப ஓனாய குறிப்பாத்து என்ன பண்ணலாம், அடிக்கலாம். ஏன்னா ஓநாய்களுக்குள்ள ஆடு கலந்து இருக்கல. அப்ப கரெக்டா குறிப்பாத்து என்ன பண்றாரு, அடிச்சு ஓனாய காலி பண்ணிடுறாரு. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு சில ஓநாய்கள், ஒரு சில தந்திரமான நரிகள் நம்மகிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணவும் உங்களுக்கும் வரும். நீங்க விலகி வந்துட்டீங்கன்னா கர்த்தர் குறி வச்சு தூக்குவார். கர்த்தர் குறி வச்சு தூக்குவார். அது பாக்குறதுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, இளிச்சவாயன் வேற என்ன சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க, ரோசம் இல்லாதவன், ரோசம் இல்லாதவன், உப்பு போட்டு கூட, உப்பு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். கர்த்தர் ரோசப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் எனக்காக அவர் வைராக்கியம் கொள்றவராக இருக்கிறார். அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். பழி வாங்குவதும் பதில் செய்வதும் எனக்குரியது. ஏற்ற காலத்திலே அவர்களுடைய கால்கள் தள்ளாடும். நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல இல்ல, ஏற்ற காலம்னு ஒரு காலத்தை நியமிச்சிருக்கிறார். அப்ப நீங்களே மறந்துருப்பீங்க அந்த சம்பவத்தை, அவர் நினைச்சு அடிப்பார். மறந்துருப்போம். அப்ப நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை விரும்புங்கள். யுத்தம் இல்லாத வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க வந்து சமாதானமா சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில இருங்க. நீங்க எதை நீங்க பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. மறுபடியும் சொல்றேன், எதை நீங்க பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. கொடுத்தா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அன்பை நான் அதிகமா பெறணும்னு நினைக்கிறேன், அன்பு செலுத்த மாட்டாங்க, நீங்க அன்பு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருங்க, பெற்றுக்கொள்வீங்க. சரிங்களா? சரி, அடுத்து யோபு 5ஆம் அதிகாரம். யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். குறைவை பாருங்க, இந்த மாத ஆரம்பத்துல நிறைவோடு நம்ம ஆரம்பிச்சிருப்போம். ஆனா மாதத்தோட முடிவுல அல்லது நடுப்பகுதியில எண்டுல குறைவு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட குறைவு உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, நிறைவுல தான் நீ இருக்கணும். அதுதான் நான் உனக்கு டிசைன் பண்ண லைஃப். நான் உனக்கு வடிவமைத்த வாழ்க்கை என்னன்னா, குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, அப்ப அந்த குறைவு இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 19 முடிய. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வேறொரு சபையும் உடன்படல, நீங்க மட்டும்தான் எனக்கு உடன்பட்டீங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. பாருங்க, கொடுத்தல் பிளஸ் அதோட சேர்ந்து என்ன வருது, வாங்குதல். தேவராஜ்யத்திற்கு என்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா திருப்பி கொடுக்கின்றார். வாசிங்க. நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். பாருங்க, கொடுக்கும் பொழுது தேவராஜ்யத்திற்கு என்று, தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்கும் பொழுது கணக்குக்கு பலன் பெருகுகிறது. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே
நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். அப்ப தேவ ராஜ்யத்திற்கு என்று கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாருன்னா குறைவுகளை நிறைவாக்குகின்றார். குறைவோடு இருக்க விடமாட்டார். அஹ் குறைவோடு இருக்க விடமாட்டார். நம்ம என்ன மனநிலையில கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. இப்ப நம்ம கொடுக்குறோம் எல்லாருமே கொடுக்குறோம். என்ன மனநிலையில கொடுக்குறோம்? நான் இது மனுஷனுக்குன்னு கொடுக்குறேனா தேவனுக்குன்னு கொடுக்குறேனா? அது ரொம்ப முக்கியம். அந்த சிறு பையன் வந்து இயேசுவோட சீசர்கள் கைக்கு போகுது. அது யார்கிட்ட கடைசியா போய் சேருது? இயேசு கைக்கு போகுது. அப்ப இயேசுடைய கைகளிலே நான் காணிக்கையை கொடுக்கின்றேன் என்கிற உணர்வோட ஒரு பூர்ண நிச்சயத்தோடு நாம் செய்யும் பொழுது குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகின்றார். இன்னொரு வசனம் சொல்லுது, ஊழியத்துக்கு கொடுக்கும் போது மாத்திரம் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார். அங்கேயும் பார்த்தோம் கொடுக்கல் வாங்கல், இங்கேயும் பார்க்கிறோம் கொடுக்கல் வாங்கல். பாருங்க, ஊழியத்திற்கு கொடுக்கும் பொழுதும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கும் போதும் சரி, அதுல கொடுக்கல் மாத்திரம் கிடையாது, வாங்கல் இருக்குது. என்ன சொல்லுங்க? கொடுக்கல் மாத்திரம் கிடையாது, வாங்கலும் இருக்குது. கொடுக்கும் போது கம்மியா கொடுப்போம், எடுக்கும் போது நிறைய எடுப்போம். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். ஊழியத்துக்கு நீங்க தாராளமா செய்யறீங்க, அதே போல ஏழை எளிய மக்களுக்கும் தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ட்ரெஸ் இல்லாம யாராச்சும் ரோட்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க, பழைய துணி உங்க வீட்டுல இருக்குது இல்ல, நீங்க போடாத ட்ரெஸ்ஸா இருக்குல்ல, அவங்கள ஒரு பார்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம். சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களா, சாப்பாடு என்ன பண்ணலாம், வாங்கி கொடுக்கலாம். பாருங்க, உண்மையிலேயே ஏழையா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏழை போல நடிச்சு போதைக்காரங்க பார்த்துருக்கீங்களா? தெரியாம வந்து காசு கேட்பான். அவனுக்கு தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, கொடுத்துடாதீங்க. அப்படி நபருக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்க என்கரேஜ் பண்ண. பாவத்தை செய்யறவனுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆனா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க, ஊனமுற்றவங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு உங்களால இயன்ற உதவிகள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. உணவு கொடுங்க, உடைய கொடுங்க, உதவி செய்யுங்க. ஏதாச்சும் செய்ய முடிஞ்சா உதவி. உங்க முன்னாடி கஷ்டப்படுற பிள்ளைங்க யாராச்சும் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்து உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கின்றார். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். ராஜ்யத்துல இருந்து ராஜ்யத்துக்கு கொடுக்கணும், ராஜ்யத்திலிருந்து உலகத்துக்கும் கொடுக்கணும். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் வசனம் சொல்லுதுல. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க விரும்புறீங்களா? நான் வாரி வாரி இறைக்க நான் எல்லாத்துக்கும். நாங்களாம் அப்படிதான், எங்களுடைய இதுதான் அப்படிதான். நம்ம சபை வாரி இறைக்கிற சபையா இருக்கணும். ஏழை எளிய மக்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், மனநல பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய காப்பகமாக நம்முடைய சபை இருக்கணும். காப்பகமாக அவங்களுடைய எல்லா அத்தியாவசிய தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம சபை இருக்கணும். ஃபியூச்சர் அப்படிதான், நம்ம பிளான் அப்படிதான், நம்மளுடைய ஐடியாலஜி அப்படிதான், நம்மளுடைய தீம் அப்படிதான். இயேசுவை போல இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும், அற்புத அடையாளங்களோட ஊழியமும் செய்யணும். இயேசுவை போல அன்புள்ளவர்களாக இருந்து நம்ம ஊழியம் செய்யணும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் என்ன பண்ணுவாரு, நிறைவாக்குவார். நம்ம மாசத்துல ஒரு தடவை ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்ன பண்றோம், ஏழை மக்களுக்கு கொடுக்குறோம். ஃபியூச்சர்ல எல்லாத்துக்கும் எல்லா பொருட்களும் மளிகை ஜாமான் முத கொண்டு ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஒரு மாசம் தேவையான பொருட்கள்லாம் ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப நம்ம அதை ஜாதி மதம்லாம் நம்ம என்ன பண்றது இல்லை, பாக்குறது இல்லை. யாரு தேவையோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்ப கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகின்றவராக இருக்கின்றார். சரி, எடுத்து வாசிங்க. Glory to Jesus. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எகிப்தியர் இல்லாத, அதாவது எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்வை நாம் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்ப எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் யாருக்கும் நம்ம எதிரியா இருக்கக்கூடாது. யாருக்கும் நம்ம எதிரியா இருக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் நன்மை செய்யுங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. நம்ம நன்மை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தீமை செய்யல. ஆனா நன்மையை பெற்றவர்கள் கூட நமக்கு தீமை செய்வதற்கு விரைந்தோடி வருவார்கள். உலகம் அப்படிதான் இருக்குது. நம்மளுக்கு எதிராக நிக்கிறவங்க, எதிர்த்து நிக்கிறவங்க, நம்மளை பத்தி அவதூறா பேசுறவங்க யாரு அப்படின்னா நம்மளுடைய சத்துருக்கள் கிடையாது. நம்ம அவங்களுக்கு தீமை செஞ்சது கிடையாது, நன்மை தான் அவங்களுக்கு செஞ்சிருக்கிறோம், தீமை செஞ்சதே இல்லை. ஆனா நன்மையை பெற்றுட்டு தீமை செய்யறவர்களாக மாறிடுறாங்க. அதனால நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது. அதான் சொல்ல சத்துருக்களை
சிநேகியுங்கள். உங்கள் பகைக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்கள். பகைக்கிறவர்களை நேசிங்க, அன்பு கூறுங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அந்த 430 வருட அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளியில வர்றாங்க. அப்ப அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து செல்கிறார்கள். கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் செல்கிறார்கள். அப்பொழுது பின்பகுதியிலே பின்புறமாக பார்வோன் சேனை தொடர்ந்து வருகின்றது. இவங்க கடந்து போன உடனே கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த கடலை மூடிடுறாரு. மோசே கோலை உயர்த்தும் பொழுது கடல் மூடப்படுகிறது. அப்ப எதிரிகள் எல்லாம் முற்றிலுமாக சங்கரிக்கப்படுகின்றார்கள். எதிரிகள் எல்லாம் முற்றிலுமாக சங்கரிக்கப்படுகிறார்கள். இது எதற்கான அடையாளம்னா ஞான ஸ்நானத்திற்கான அடையாளம். எதற்கான அடையாளம்? இப்ப செங்கடல் வழியா இஸ்ரவேல் மக்கள் கடந்து போறாங்கல்ல, கடந்து போய் அங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த சத்துருக்கள்லாம் முழுமையாக சங்கரிக்கப்படுகின்றார்கள். பார்வோன் சேனை முழுமையாக மூழ்கடிக்கப்படுகின்றது. இன்று காண்கிற எகிப்தியன் என்றும் காண மாட்டேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறுதுன்னா, ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது. நீ கிறிஸ்துவுக்குள்ள ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை பின்தொடரக்கூடிய இந்த பரம்பரை சாபங்கள், பரம்பரை கட்டுகள், பரம்பரையாக தொடர்ந்து வருகின்ற அந்த சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் முடிவு கட்டுகிறார், டிஸ்கனெக்ட் பண்றாரு. இனிமே அதுக்கு உங்க மேல, அவைகளுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. அதிகாரம் கிடையாது. இப்ப போ அப்படின்னு சொன்னா போகுது. ஏன் அப்படின்னா இப்ப அதிகாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. துண்டிக்கப்பட்டு விட்டது. பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்கள எந்த சத்துரு என்ன பண்ண முடியாது? தொட முடியாது, தீங்கு செய்ய முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில வந்தாலும் விரட்டணும்னு ஏன் போகுது அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணிருக்கிறாரு, தொடர்பை துண்டிச்சிருக்கிறார், அதிகாரத்தை பறிச்சிருக்கிறார், அதிகாரத்தை பறிச்சிருக்கிறார். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றீர்கள். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப எதிரிகள் இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். 2 நாளாகமம் 14வது வசனம் 6-7. 14ஆம் அதிகாரம் 6-7. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில். கவனிங்க, ஆசா ராஜாவை குறித்து வசனம் சொல்கிறது. யுத்தம் இல்லாம சமாதானமா இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணானா தேசத்தை கட்டுகிறான், அலங்கைகளை கட்டுகிறான், கோபுரங்களை கட்டுறான், வாசல்களை கட்டுறான், தாழ்பாளர்களை போட்டு வெளப்படுத்துறான். அப்ப சண்டை சச்சரவு குழப்பம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படாது, உங்க குடும்பம் கட்டி எழுப்பப்படாது, உங்க ஆசீர்வாதம் கட்டி எழுப்பப்படாது, நன்மைகள் உங்க வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படாது. எப்ப யுத்தம் இல்லாம சமாதானமா இருக்கிறீங்களோ அப்பதான் உங்க ஆசீர்வாதம் மேலோங்கி கட்டி எழுப்பப்படும். கச்ச 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 இருந்துச்சுன்னா எப்படி கட்டி எழுப்பப்படும் சொல்லுங்க? அப்ப யுத்தம் இல்லாமல் இருக்கணும், உங்க சூழ்நிலை யுத்தம் இல்லாமல் இருக்கணும், சமாதானமாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். பாருங்க, அப்ப தேவையில்லாத வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? நம்ம தான் பேசுறோம், தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது. லூஸ் டாக்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? முக்காவாசி சண்டை லூஸ் டாக்ல தான் வருது. தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, விட்ட பிறகு அது பெரிய சண்டையா மாறிடும். அப்புறமேட்டுக்கு ஏன்டா இந்த வார்த்தையை பேசணுமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. பாத்துறீங்களா? பேசாம இருந்திருக்கலாமோ, அன்னைக்கு பேசாம அமைதியா வந்திருக்கலாமே, நம்ம பாட்டு பேசி இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை ஆகி போச்சு. அந்த பேச்சோட விளைவு அப்ப தெரியாது. பிரச்சனை முத்தி பெருசா வெட்டிச்சு பூதாகரமா கிளம்பின போது தான் தெரியும், ஐயோ இந்த வார்த்தை இவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துமா. பாருங்க, ஒரு சில பேர் பாருங்க வார்த்தையாலே என்ன பண்ணுவாங்க, சண்டை எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றதுன்னா ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே இருப்பாங்க, பேசி சண்டை எடுத்து விட்டுருவாங்க, அவங்க வாயில் நல்ல வார்த்தையே வராது. ஒரு சில பேர் சப்கான்சியஸாவே சண்டை போடுற குணம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க, கான்சியஸாவே இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு மனசுல வாயில என்ன பண்ணிடுவாங்க, பேசி விட்டு சண்டை. ஓட்ட வாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வாய் உள்ள உண்மையை என்ன பண்ண முடியாது, அவங்களால வச்சுக்க முடியாது. சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம், அதை முதல்ல போய் சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்படி சொன்னா பிரச்சனை வரும் தெரியும், சொல்லிட்டு வந்துருவாங்க, சொல்லி யாரும் தெரியாம இருந்துக்குவாங்க. இப்படி இந்த மாதிரி அதான் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை உண்டாக்கும். மெதுவான பிரதியுத்திரம், மெதுவா சாஃப்டா சொல்ல வேண்டிய விஷயத்த மெதுவா சொல்லணும். கோபமே இருந்தாலும் கோபத்தை என்ன பண்ணாதீங்க, மூஞ்சில சிரிச்சுக்கிட்டே கூட கோபப்படுங்கன்றேன் நான். கோபத்தோட அப்படி என் பாப்பா என்னை பார்த்து கேட்பான்,
ஏன்பா முறைக்கிறீங்க? முறைக்கலமா, தெரியும். அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியுது பாருங்க, முறைக்கிறீங்க, அப்பா கோவமா இருக்கிறாரு இவன் சொல்லுவான். எப்படி தெரியுது? அந்த உணர்வுகள் தெரியுது, உணர்வுகள் தெரியுது. ஆனா அதே விஷயத்த கோவத்துல சொல்லாம அன்பா சொல்லி புரிய வச்சு பாருங்களேன். எனக்கு சேர்த்தா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு சேர்த்தா ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அஹ் அந்த கோவத்துல எக்ஸ்போஸ் பண்ணி சொல்றீங்கல்ல, அந்த விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஆவியானவர் தான் உதவி செய்வார், நம்மளால முடியாது. அதை அன்பா சொல்லி புரிய வச்சு பாருங்களேன், ஒரு மாற்றம் வரும், அந்த யுத்தம் இல்லாம இருக்கும். அப்போ உங்க குடும்பம் கட்டி கட்டி எழுப்பப்படும், கட்டி எழுப்பப்படும். இன்னொன்னு, தேவையில்லாத நபர்கிட்ட தேவையில்லாத விஷயத்த என்ன பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. ஒரு சிலர் சும்மா சும்மா வாயத்தோட, கணவன் மனைவிக்குள்ள நான் கவனிச்சிருக்கிறேன், அஹ் நம்ம அப்படி இல்லை, வெளியில நான் கவனிச்சிருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே போனை போட்டு அவங்க அம்மா வீட்டு சொல்லுவாங்க. உடனே போனை போட்டு சொல்றது, சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு இது, உடனே சொல்றது. அதை வச்சு சொல்லி அங்க பிரச்சனை, இங்க சொல்லி இங்க பிரச்சனை. அப்படி அது அந்த அதாவது மாமியார் வீட்டுக்கும் மருமகன் குடும்பத்திற்கும் எப்பயுமே யுத்த காலமா தான் இருக்கும். என்னன்னு பார்த்தா இந்த மகன் என்ன பண்ணிருக்கிறா, தன்னுடைய கணவனை பத்தி நெகட்டிவா, நல்ல விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டா, நெகட்டிவா சொல்லி 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 அவனை பார்த்தாலே வில்லமே தான், மச்சான் வில்லமே தான் பாக்குறான். அவன் கூட இருக்கிறவங்க மாமனாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் மருமகனை பார்த்தா வில்லமே தான் பாக்குறான். என்னன்னா இந்த மாதிரி நெகட்டிவாவே சொல்லி 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 ஒரு நெகட்டிவ் இமேஜாவே கொம்பு முளைச்சிருக்க மாதிரி, வாழ் இருக்க மாதிரி, பள்ளி இப்படி இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. பாருங்க, எந்த தேவையில்லாத விஷயம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நன்மைகளை சொல்லுங்க, உறவுகள் மேம்படுற விதமா உங்களுடைய பேச்சு இருக்கட்டும். உங்களுடைய கணவனை குறிச்சு நெகட்டிவான விஷயத்த சொல்லாதீங்க, நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. மத்தவங்ககிட்ட இல்லாத ஒரு சிறப்பு இயல்புகள் கணவன் இருக்குது, மத்தவங்ககிட்ட இல்லாத சிறப்பு தன்மைகள் உங்க மனைவிட்ட இருக்குது. ஒரு சில குணம் யோசித்து பாருங்க, அந்த நிறைய கேரக்டர் இருக்குதுங்க, உங்களுக்கு தெரியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து இதா இருக்குது, அதை ஏன் நம்ம மேக்னிஃபை பண்ணி பெருசுபடுத்தி அதை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சு பிரச்சனையை உண்டாக்கணும்? அப்ப நல்ல விஷயங்களை பேசலாம், கெட்ட விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறைக்கணும், மறைச்சிடணும். அப்படிதானே ஆண்டவர் நம்ம பாவங்கள்லாம் ஒரு மூடி இருக்கிறார்ல, எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் இருக்கு நம்மகிட்ட, ரத்தத்தினால மூடி. இப்ப நம்மள எப்படி பாக்குறாருன்னா, பிதா குமாரனை போலவே பாக்குறாரு பிதா, நம்மள அவருடைய சாயலாகவே பாக்குறாரு, மூடி மறைக்கிறார். அப்ப ஒரு சில கெட்ட விஷயங்கள் என்ன பண்ணுங்க, இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் அன்பினால மூடி மறைச்சு நன்மைகளை மட்டும் பார்க்க ஆரம்பிங்க. நிச்சயமா நான் சொல்றேன், யுத்தம் இல்லாம இருக்கும், குடும்பம் யுத்தம் இல்லாம இருக்கும், உங்க சூழ்நிலை யுத்தம் இல்லாம இருக்கும், யுத்தம் இல்லாம இருக்கும். அன்னைக்கு நாங்க வீட்டுல குடியிருக்கிற வீட்டுல ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து ஏதோ சொல்லிட்டாங்க, எனக்கு அப்படியே மனைவிக்கு கோவம் வந்துருச்சு, எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், நிறைய நன்மையான விஷயங்கள் தான் அந்த அந்த அவங்ககிட்ட இருக்குது. அப்ப இதை பார்க்கும்போது சிறுசா இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நன்மை யோசிச்சு பார்க்கும்போது இந்த தீமை என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். சரி, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுண்ணா அப்படின்னு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க உறவுகளுக்குள்ளேயும் அப்படிதான் நிறைய பாசிட்டிவ் நிறைய இருக்குது. அது யார்கிட்ட இல்லாதது, அது உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. அப்ப ஒரு சில நெகட்டிவ் இருக்குது, அது வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா சமாதானமா சந்தோஷமா இருப்பீங்க. தேவையில்லாத வார்த்தையில என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. டைம் ஆயிட்டு இருக்கு, கவனிங்க, நான் முடிச்சிடுறேன், இன்னும் டைம் இருக்குது. ஒரு சேட்டு என்ன பண்றாரு, நகைக்கடை சேட்டு, அவர் பேர் வந்து பஜன்லால். என்ன லால்? பஜன்லால் ஒரு சேட்டு என்ன பண்றாரு, நகை கடையில நகையெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு கை நிறைய பணத்தையும் பை நிறைய நகையும் வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு கடந்து போறாரு. போகும்போது அவர் கூட 2 பாடி கார்ட்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அவர் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் கூடவே வருவாங்க. 2 பாடி கார்டு கூட வர்றாங்க. இந்த சேட்டு எப்படின்னா சரியான ஒரு ஓட்டவாய், சும்மாவே இருக்க மாட்டார், வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு, ஏதாச்சும் ஒன்று போய் சண்டை எடுத்து விட்டுருவாரு. இப்ப இவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணிட்டு போற வழியில நடந்துகிட்டே வரும்போது ஏதோ சொல்லி திட்டி ஏதோ பேசி அவங்க 2 பேத்துக்குள்ள மனஸ்தாபம் ஆகி அவங்க கோவிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. போயா, அவங்களோட நான் பாதுகாப்புக்கு வர மாட்டேன், நீயா தனியா வீட்டுக்கு போ, நன்றி இல்லாம பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் போயிட்டாங்க. இந்த சேட்டு என்ன பண்றாரு, அவர் மட்டும் என்ன பண்றாரு, நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, அவர் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா, ஒரு ஜிப்பா, ஒயிட் கலர் ஜிப்பா போட்டிருக்காரு, தலையில ஒரு குல்லா போட்டிருக்காரு. கை நிறைய என்ன இருக்குது சொல்லுங்க, கை நிறைய பணம் இருக்குது, பை நிறைய நகை இருக்குது. அடர்ந்த காட்டு வழி அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்க சமயத்துல பயத்தோட போயிட்டு இருக்கிறார், யாராச்சும் நகையோ பணத்தையோ பிடிக்கிறாங்களோ அப்படின்னு பயத்தோட போயிட்டு இருக்கிறார். அப்ப ஏற்கனவே திருடிட்டு வந்து திருடங்க வந்து ஏற்கனவே திருடிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து தன்னுடைய நகை
பணம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பங்கு போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருடங்க எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இதை அந்த ஆள் போற வழியில பார்த்துட்டு, ஆஹா திருடங்க அங்க இருக்கிறாங்க சொல்லி நைஸா அப்படியே ஒதுங்கி போறாரு. ஒதுங்கி போறப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மதுபானம் அருந்தி அப்படியே மயக்கத்தை இருக்கிறாங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு. போயிட்டு இருக்க சமயத்துல ஐயோ நம்மள பாத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, போய் ஒரு புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஒளிஞ்சு இவங்க கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்காரு. இவங்க என்ன பண்ணிருக்கிறேன், இப்ப நகை பணத்தெல்லாம் ஷேர் போட்டுட்டு இருக்கப்ப ஒருத்தன் மட்டும் தூரத்துல பாக்குறான், ஏதோ வெள்ளையா ஒரு உருவம் புதருக்குள்ள என்னமோ டிங்கின்னு ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. சலசல சவுண்ட் வேற கேக்குது. என்னன்னா உள்ள என்ன வச்சிருக்காரு, காசு பையன் கையில வச்சிருக்காரு, நகையும் வச்சிருக்காரு. சலசல சவுண்ட் கேக்குது. உடனே தூரத்துல பாக்குறான், என்னடா ஏதோ ஒரு உருவம் இருக்குது உள்ள. டே அது பனிக்கரடி, அது பனிக்கரடிடா அப்படின்னு சொல்றான். ஆமாடா பனிக்கரடி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துக்கிறான். உடனே இந்த ஆளு வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, நான் பனிக்கரடி கிடையாது, நான் பஜன் லால் சேட்டு அப்படின்னா. சேட்டா, என்னடா பனிக்கரடி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிருக்கிறான். அப்ப என்னாச்சும் சும்மா இருக்கிறாரா, ஒருத்தர் சொல்றான், அடி போகாத, அப்ப பனிக்கரடி என்ன பண்ணிட போகுது, கடிச்சிட போது, நீ போகாதன்னு கையை பிடிச்சி இழுத்துருக்கான். அப்படின்னு சொல்றான், நான் பனிக்கரடி கிடையாது, நான் சேட்டு தான், என் கடை சிட்டியில இருக்குது தெரியாதா அப்படின்னு சொல்றேன். பனிக்கரடி, ஆமா பனிக்கரடி கிடையாது, சரி ஏதோ ஒரு பிச்சைக்காரன் போலடா அவன். பார்த்தா பிச்சைக்காரனாக சொல்ல ஒரு சவுண்டிக்கு சில்லறை காசா வச்சிருப்பான் போல. பிச்சைக்காரனா, வாடா போனான். யாரை பார்த்து பிச்சைக்காரன்ற, யாரை பார்த்து பிச்சைக்காரன், நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, அந்த ஊர்லயே நான் தான் பணக்காரன், என் பையில வச்சிருக்கிறதெல்லாம் தங்க நாணயம் நகையெல்லாம் வச்சிருக்கேன், என்ன போய் பிச்சைக்காரன்ற அப்படின்னு நானா அப்படி அலைய கத்துக்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்க, ஒரு சில பேர் இப்படிதான் எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாம, அதாவது சாதகமான சூழ்நிலை நம்மளுக்கு அமைஞ்சிரும், நம்மளே சாதகத்தை பாதகமா மாத்தி விட்டுருவோம். பனிக்கரடின்னு சொல்ல போய் கரடி மாதிரி பேச உள்ளே உட்காந்துருந்தா போயிருப்பாங்க. பாருங்க, இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்ம சமாதானத்தை நம்மளே கெடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், இழந்து விடுகின்றோம். சரி, அதான் சொல்றாரு சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். கடைசியாக வசனங்களை மாத்திரம் வாசித்து முடித்து விடுவோம். முடிந்தால் சாயந்தரம் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சேதமில்லாத ஒரு வாழ்க்கை, சேதத்தை காணாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். நீங்களும் நானும் சேதமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். எப்ப தேவன் பேரில் விசுவாசம் வைத்தபடினால் ஒரு சேதமும் காணப்படவே இல்லை. வசனம் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. விசுவாசம் மேலோங்கி இருந்துச்சுன்னா சேதம் கண்டிப்பா வரவே வராது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 2 மனுஷன் வீடு கட்டுறான். ஒருத்தவன் மணல் மீது அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுறான், இன்னொருத்தவன் கற்பாறையிலே கண்மலையின் மீது அஸ்திவாரம் போட்டு ஒரு வீடை கட்டுறான். இப்ப 2 வீடு இருக்குது, கட்டப்பட்டு இருக்குது. இப்ப பெருங்காற்று அடிக்குது, பெரும் மழை பெய்யுது, வெள்ளம் வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மணல் மீது அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட அந்த வீடு தரமட்டமாகி காணாம போயிருச்சு. ஆனா கண்மலையின் மீது கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு, அதே காத்து, அதே புயல், அதே வெள்ளம் வந்து அது மீது மோதுது, ஆனா அது ஒரு சேதமும் ஆகல, அப்படி நிலையா நிக்குது. காரணம் என்ன தெரியுமா? அது கண்மலை கிறிஸ்துவின் வார்த்தை, கற்பாறை கிறிஸ்துவின் வார்த்தையிலே வசனத்திலே கட்டப்பட்ட ஒரு ஜீவியமாக உங்களுடைய ஜீவியமும் என்னுடைய ஜீவமும் இருந்துச்சுன்னா, அதே காத்து, அதே புயல், அதே மழை, அதே வெள்ளம் உங்க மேலேயும் அடிக்கும், உங்களை சார்ந்திருக்கவங்க மேலேயும் அடிக்கும். அவங்க காணா போயிருவாங்க, நீங்க நினைச்சு நிப்பீங்க. சேதம் இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றுவார். அடுத்து சங்கீதம் 137:25. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. பாருங்க, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. அதாவது என்ன வார்த்தை அப்படின்னா,
என்ன 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 புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து நம்ம சந்ததிகள் வாழ்க்கையிலே குறைவில்லாமல் கர்த்தர் காப்பாற்றுவார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, நீதிமான் உத்தமத்தில் நடக்கின்றான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவனாய் இருப்பார்கள். பிள்ளைகள் பாக்கியவனாய் இருப்பார்கள். அப்ப நம்ம சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்ம சந்ததிகளுடைய வாழ்க்கையிலையும் தீங்கை காணாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். கடைசியாக சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். பாருங்க, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதாளத்திலேயே மறிச்சு மண்ணோடு மண்ணா போக விடமாட்டீர் அப்படின்னு அர்த்தம். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர் அப்படின்னா, உம்முடைய பரிசுத்தவானாகிய எங்களை மரணத்தை காண நீர் விடமாட்டீர். ரெண்டுமே இருக்குது. அதான் இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்து பாதாளத்துக்கு போனாலும் பாதாளத்திலே இருக்க மாட்டான். ஆண்டவர் வருகையில உயிரோடு அவனை எழுப்பி விடுவார். உயிரோடு இருந்து நீ விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான், மரியாமலும் இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. அப்ப மரணத்தை காணாத ஒரு வாழ்க்கை, பாதாளத்தை காணாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், யாவர் எழுதல் இருப்போம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கின்றார், நீங்கள் தீமையை காண்பதில்லை. கர்த்தர் சொல்றாரு, எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணிற வியாதி ஒன்றை நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். எந்த விதமான வியாதியும் காணாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பஞ்சத்தை காணாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். உன்னோட போராடுகிறவர்கள் தேடியும் காணாதிருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகின்றார். உன் வாசஸ்தலத்திலே குறைவில்லாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இன்றைக்கு நீ காண்கின்ற எகிப்தியரை நீ காணக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகின்றார். உன் வாழ்க்கையில எங்கேயுமே சேதமே இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகின்றார். சேதத்தை பார்க்காத ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அது மாத்திரமல்ல, உன் சந்ததிகளும் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். உன் ஆத்துமா பாதாளத்திலே தங்குவதையும் நீ அழிவை காணுவதையும் கர்த்தர் விரும்பவில்லை. நீ உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், மரித்தாலும் அவருடைய வருகையிலே நீ உயிர்த்தெழுதலை காண வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகின்றார். எனவே கர்த்தர் விரும்புகின்ற அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் அவ்விதமாக கிரியை செய்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.